இந்த வண்டி ஸ்விஃப்ட் 2009 டீசல் வண்டி. இந்த வண்டி நல்லா ரன்னிங்கில் தான் போயிருந்துருக்கு. ஹைவேஸில் போகும்போது ஆஃப் ஆகிருக்கு. ஆஃப் ஆன உடனே திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிருக்கு. அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சோமா? செகண்ட் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஐலிங்லேயே உதறி ஆஃப் ஆகிட்டு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் ஸ்கேன் பண்ணி பார்த்துலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு லீட் கிடைக்கும். ஸோ there is no fault code at this moment. ஓகே, இப்போ வண்டி நம்ம கிராங்க் பண்ணி பார்க்கலாம். வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலை. இப்போ திரும்ப ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃபால்ட் கோடு இருக்கான்னு பார்க்குறேன். எந்த ஃபால்ட்டு கூட இல்லை. எந்த பைப் லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் லைன் வருது. இப்போ நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் காமன் ரயிலிருந்து 4 இன்ஜெக்டருக்குமே அந்த ஹோஸ் வழியாக டீசல் வருது. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இந்த வண்டியில் டீசல் இருக்குது, டீசல் இல்லைங்கிற பிரச்சனை கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிச்சு. இன்னொன்று, இந்த டீசல் டேங்கில் இருக்கிற பம்ப் இருக்குது பார்த்தியா, இந்த டீசலை பம்ப் பண்ணுற பம்ப்பு, அந்த பம்ப்பு நல்லா ஒர்க் பண்ணுது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, அந்த பம்ப் ஒர்க் பண்ணதுனால தான் இங்கே டீசல் இங்கே வரைக்கும் வருது. ஸோ இப்போ இதுவும் ப்ராப்ளம் இல்லை, சால்வ் ஆகிடுச்சு. சரியா? அப்போ நமக்கு இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏன் இந்த காமன் ரயிலில் ப்ரெஷர் டெவலப் ஆக மாட்டேன்னு தான் இப்போ பார்க்கணும். சரியா? வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். Let me go read fault code. ஸோ இங்கே பாருங்கள், ஃபியூல் ப்ரெஷர் ரெகுலேட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் இஷ்யூ, ஃபியூல் இன்ஜெக்டர் சப்ளை வோல்டேஜ், இது 2 டிடிஎஸ் கூட ஜென்ரேட் ஆகிருக்கு. சரியா? இந்த கனெக்டரோட ஒயரிங் இன்டெகிரிட்டிலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒயரிங் இன்டெகிரிட்டி இஷ்யூ எதுவும் இல்லை. ஒயரிங் சர்க்யூட் ஆஃப் தி இன்ஜெக்டர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒயரிங் சர்க்யூட் இஷ்யூஸ் கிடையாது. இப்போது நம்மளுடைய கன்க்ளூஷன் என்ன, இந்த ECM இருக்கு இல்லையா, இதுதான் ஃபால்ட்டு. சரிங்களா? இந்த ஃபால்ட்னால் தான் இந்த ஒயரிங் சர்க்யூட் இஷ்யூன்னு உட்காருது. அது போக ஃபியூவல் இன்ஜெக்டர் குரூப் ஏ இந்த சர்க்யூட் ப்ராப்ளம் உட்காருது. ஸோ அப்போது ஒயரிங் சர்க்யூட் கரெக்டாக இருக்குது, தென் இன்ஜெக்டர் சரியாக இருக்குது, தென் இந்த சென்சாரும் சரியாக இருக்குது. அப்படின்னா இந்த ECM இருக்குல்ல, இதுதான் ஃபால்ட்டு. ஸோ இந்த ECM-ஐ இண்டிபெண்டாக நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த விதமான டெக்னாலஜி நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம என்ன இந்தியாவிலே கிடையாது. இப்போ நம்ம டயக்னோசிஸ் பண்ணினதோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி கார் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் ECM தான் சொல்லி கன்க்ளூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ECM ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணோம்னா, ECM-ஐ ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம். ரிப்பேர் பண்ண முடியலன்னா தான் நம்ம செகண்ட் ECM வாங்கி ப்ரோக்ராம் பண்ணி போடுவோம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ECM ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துருவாங்க. இந்த ECM ஓப்பன் பண்ணதில் ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போனதுக்கு காரணம் ECM தான் ஃபால்ட்டு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது ஏன் ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ECM-குள்ளே தண்ணி போயிருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ரன்னிங்கில் உள்ள காரில் எப்படி சார் தண்ணி திடீர்னு போகும் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கரெக்டு தான். ஆனால் ரன்னிங்கில் போகும்போது தான் தண்ணி போடணும் அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடியே போயிருக்கலாம், வாட்டர் வாஷோ இல்லாட்டி ரெயினில் கூட போயிருக்கலாம், வெரி லாங் பேக்ரோ. ஏன்னா சில சுச்சுவேஷனில் உடனே வந்து தண்ணி போன உடனே ECM ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் வந்து கன்ஃபார்மல் கோட்டிங்னு ஒன்று இருக்குது. அது ப்ரொடெக்ட் பண்ணும். அது எல்லா நேரம் பண்ணுமா அப்படிங்கலாம் தெரியாது. ஒரு சில நேரம் ப்ரொடெக்ட் பண்ணும், ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போனோடனே ஃபெயில் ஆகும். அதெல்லாம் வந்து தண்ணியோட எப்படி போகுது, அந்த கன்ஃபார்மல் கோட்டிங்கோட குவாலிட்டி, ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது இன்டெப்த்தாக இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். பட் இதில் பொறுத்தவரை ECM தான் ஃபால்ட்டு. ஸோ இந்த ECM சேஞ்ச் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.